இந்த குரு பயிற்சியில் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி என்னன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி என்ன, அஷ்டமத்து குரு கஷ்டம் அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்கள், கேட்ட நட்சத்திரக்காரர்கள், விசா நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் அப்படியே மண்டே பிச்சு நிற்கிறான், போச்சுடா காலிடா காலிடான்னு. ஏன்னா ஒரு பக்கம் 1 2 3 4 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல நகர்றார். 5ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வராரு. அஷ்டமத்து குரு கஷ்டம், அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ராகு பகவான் 4ல் தந்தை வழி பாட்டிக்கு ஆபத்து, தந்தை வழி உறவுகளில் வயதானவர்களுக்கு கண்டம், வயதானவங்க இறந்து போவாங்க, அது வயதானவர்கள் தான், ஒன்றும் துர்மரணம் இல்லை, பயப்பட தேவையில்லை. வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். ஒன்று இது எல்லாத்துக்கும் மேலே குரு அஸ்தமத்தில் இருந்தாலும் பண வருவாயை கட்டுப்படுத்தினாலும் பணம் கைக்கு வராது. வேலைக்கு போனால் சம்பளம் நேரத்துக்கு வராது. எந்த ஒரு விஷயத்தையும் பணம் ரோலிங் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் இது எல்லாம் 150 நாட்களுக்கு மட்டும்தான். 11/5 8/11 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 9ஆம் இடத்தை நோக்கி அதிசாரத்தில் குருபகவான் போவார், வக்ரபலனா குருபகவான் கொடுப்பாரு. அப்போ இந்த 150 நாட்கள் ஒரு 5 மாதம் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று அதில் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஆனால் சனி பகவான் 5ஆம் இடத்தை நோக்கி நகரும்போது அத்தனை வாய்ப்பையும் கொடுத்துருவாரா இல்லையா? கஷ்டமே இருந்தாலும் வேலை போயிடாது. வேலைக்கு போகிறான், அப்போ வருமானம் வர்றதில் சிக்கல் இருக்குது, அலுவலகத்தில் சம்பளம் வர்றதில் பிரச்சனை இருக்குது. ஆனால் வேறு இடத்துல கடன் வாங்கியாவது டேலி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வருமானம் வந்துடும். வேலை போயிட்டு வீட்டில் முடங்க வேண்டிய அவசியம் இல்லை. என சனி பகவான் 4 5 நோக்கி நகருகிறார்.